பிரச்சனையிலும் மாநில அரசு தலையீடு செய்ய வேண்டும். இல்லை இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த கட்ட இயக்கத்தை பற்றி மார்க்சிஸ்ட் கட்சி யோசிக்கும் என்பதை நாங்கள் குறிப்பிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பெயரில் இந்த வரி ஏய்ப்பு மோசடி சம்பந்தமாக ஒரு விரிவான பத்திரிகையாளர் அறிக்கையை ஊடகவியலாளருக்கு அறிக்கையை வெளியிட்டோம். அந்த அறிக்கையை தொடர்ந்து இன்றைக்கு இந்த 15 நாட்கள் பல நடவடிக்கைகள், கைது நடவடிக்கைகள் இவைகளெல்லாம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நம்மளே இந்த பிரச்சனை சம்பந்தமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் விரிவாக விளக்க விரும்பலை. 3 விஷயங்களை நாங்கள் முக்கியமாக குறிப்பிட்டு காட்ட நினைக்கிறோம். ஒன்று, இந்த பிரச்சனையில் கம்ப்ளைண்ட்தாரர், குற்றச்சாட்டுக்கான பெட்டிஷன்தாரராக புகார் மனு அளித்திருக்கிறவர் மாநகராட்சியினுடைய ஆணையர். எனவே ஒரு அரசு நிர்வாகம் ஒரு தவறு நடந்திருக்கிறது என்றால் அதை சரி செய்வதற்கு வெளிப்படைத்தன்மையோடு இருந்திருக்கிறது என்பது முதலிலே ஒரு நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம். கமிஷனர் தான் கம்ப்ளைண்ட்தாரர். இதில் பிரச்சனை இருக்குது, எனவே சரி பண்ணுங்க, இதில் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுங்க என்ற ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஆணையரே முன்வந்து அதை செய்தது என்பது நல்ல ஒரு பாராட்ட வேண்டிய முக்கியமான விஷயம். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப ஆபத்தான விஷயமாக இது பார்க்கிற விஷயம், மாநகராட்சியுடைய ஆணையாளருடைய பாஸ்வேர்டே தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா பிரச்சனை மிக ஆழமானது. குறிப்பாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மதுரை மாநகராட்சிக்கு தனி போர்ட்டல் இருந்தது, கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு தனி போர்ட்டல் இருந்தது. அதை எல்லாம் இப்போ அர்பன் ட்ரீ என்ற சென்ட்ரல் போர்ட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. சென்ட்ரல் போர்ட்டலுக்கு போனதுனால யார் என்ன பண்ணுறா அப்படின்றதுக்கான பொறுப்பே இப்பொழுது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டு, உங்களுடைய வங்கி கணக்கினுடைய அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்தால் தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பாஸ்வேர்டை வச்சு வேறு ஒருத்தர் பண்ணிட்டு போயிடுவார். ஓடிபி வர்றதுனால அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் தூக்கி போட்டால் தான் அது ஆப்ரேட் ஆகும். ஆனால் அப்படி ஒரு சிஸ்டமே இதில் இல்லைன்னு தெரியுது. ஓடிபி வந்திருந்தால் கமிஷனருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு. எனவே இந்த பிரச்சனை மதுரை மாநகராட்சியோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, ஆழமான தொழில்நுட்ப பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு சிலர் மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் நம்ப முடியாது. தனி ஆஃபீஸ் போட்டே இந்த வேலை நடந்திருக்குன்னு ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கு. எந்த வார்டில் இருந்துக்கோங்க, எங்களுக்கு கொண்டு வாங்க, 1,50,000 ரூபா வரியை நாங்கள் 50,000 ரூபாய்க்கு முடிச்சிடும், எங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கட்டுங்க அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் போட்டே செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்றப்ப அடிப்படையில் இந்த சிஸ்டத்திலே ஒரு பிரச்சனை இருக்குது. அது சம்பந்தமாக மாநில அரசு முறையான விசாரணை செய்ய வேண்டும். அதில் நடவடிக்கை உரிய நடவடிக்கை அது எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த விசாரணையில் கீழ்மட்ட அலுவலர்கள் மட்டுமே இந்த தவறை செய்திருப்பார்கள் என்றும் நம்புவதற்கு முடியவில்லை. அரசு அதிகாரிகள் மட்டுமே தனித்து இந்த தவறை செய்திருப்பார்கள் என்பதையும் நம்புவதற்கான பொருத்தமாக இல்லை. எனவே எவ்வளவு உயரிய பதவியில் இருந்தாலும், பொறுப்பில் இருந்தாலும், அனைவரும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் யார் மீதும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இரண்டாவது விஷயம். மூன்றாவது, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, இதை யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அது சம்பந்தமாக அரசு, தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் அல்லது உயர் அதிகாரிகள் மதுரை மக்களுக்கு இதில் என்ன ஊழல் நடந்திருக்கு, என்ன குற்றச்சாட்டு நடந்திருக்கு, என்ன குற்றமளிக்கப்பட்டிருக்கு, என்ன அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது சம்பந்தமாக ஒரு அக்கௌண்டபிலிட்டியோட ஒரு மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் இது நீண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கும். அரசின் மீதான நம்பகத்தன்மை என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே அது ரொம்ப முக்கியமானது என்பது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம், இந்த பிரச்சனையை மாநகராட்சியில் எழுப்பப்பட்ட பொழுதெல்லாம் வாய் திறக்காமல் பேசாமல் இருந்தது அதிமுக. கடந்த 28ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கணேசன் வெளியிட்ட அறிக்கை தான் மாநில அளவில் முதலாக, உங்களுக்கு தெரியும், நான் பத்திரிகையினுடைய பெயர் சொல்ல விரும்பல, பல பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் போட்டிருந்தது. மார்க்சிஸ்ட் கட்சி முந்திக் கொண்டது, அதிமுக இன்னும் வாய் திறக்கவில்லை என்றே தலைப்பு நீங்க போட்டீங்க. அதிமுக கோட்டை விட்டது அப்படின்னு போட்டீங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை எழுத்து கலப்பி கொண்டிருக்கிற நாங்க தான். இப்போ ஏதோ நாங்க பேசாமல் இருக்கிற மாதிரி அதிமுக பேசுற மாதிரியா இருக்கு. அதாவது ஊழலில்
ஒரு சமரசமாக நாம் பேசினா நான் செஞ்சால் நீ செய்யாத, நீ செஞ்சால் நாம் செய்ய மாட்டேன் என்ற நிலை இருக்கக்கூடாது. எனவே இந்த நேரத்தில் நாம் மாநில அரசை கேட்டுக்கொள்வது, கடந்த கால மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி ஊழலை கண்டறிய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை என்னானது, ஏன் அதன் மீது இன்னும் வெளிப்படையான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது, இந்த கேள்விக்கு பதில் வேணும். இன்னைக்கு வரைக்கும் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஷாப்பிங் மாலை ஓப்பன் பண்ண முடியல, திறக்க முடியல. முதல்ல அங்கே ஷாப்பிங் மாலே கட்டக்கூடாதுன்னு அவ்வளோ போராடணும் நாங்கள். ஏன்னா டவுன் பிளானிங் அப்ரூவலே இல்லாமல் அந்த கட்டடத்தை கட்டிட்டாங்க. ஒரு அரசு இதே ஒரு தனி நபர் வந்து டவுன் பிளானிங் அப்ரூவல் இல்லாமல் ஒரு கட்டணம் கட்டினா அடுத்த நாளே போய் அரசுடைய புல்டோசர் இடிக்கும், அல்லது பல கோடி ரூபா லட்ச ரூபா நஷ்டம் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுவீங்க. ஆனால் மாநகராட்சி பழைய அதிமுக காலத்தில் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருக்கிற இந்த வணிக வளாகத்திற்கு முறையான அப்ரூவலே இல்லாமல் கட்டியிருக்காங்க. அதே போல் தமுக்கத்தில் ஏசி ப்ரொவிஷன்ஸே இல்லாமல் அந்த கட்டடத்தை கட்டினாங்க. பல தடவை திசா மீட்டிங்கில் நாங்கள் அந்த பிரச்சனைலாம் எழுப்பியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஸ்மார்ட் சிட்டியுடைய ஊழல் சம்பந்தமாக மாநில அரசு அமைத்த குழுவினுடைய அறிக்கை என்னானது, அந்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும். அவையெல்லாம் தான் ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு சின்சியரான அக்கறையான ஒரு முயற்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, எந்த விஷயம் சொல்றீங்க, அதை ஒரு காம்பஸ் கட்டுறதால எந்த ஒரு திட்டமும் மானியம் பண்ணாமல் இஷ்டத்துக்கு அவங்க வரல, எந்த விதிமுறைகள் பின்பற்றல அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த நெல்பேட்டை மீன் மார்க்கெட்டே உதாரணமா இருக்கு. அதை இடிக்க போறப்ப, இடிச்சு புதுசாக கட்ட போறப்ப கவர்மெண்ட் ரெக்கார்டில் ஆத்தன்டிக்கா வந்து 14 கடையோ 15 கடைகள் தான் இருக்கு. ஆனால் உள்ள இருக்கிறது 60 கடை கிடையாது. அவங்க எனக்கு எல்லாத்துக்கும் நடக்கும். அவங்களுக்கு அடுத்து கட்டி 15 பேர் தான் லிஸ்ட்ல இருக்காங்க. இது 45 பேர் இல்லை. இவ்வளோ நாள் அவங்க 60 வருஷம் 20 வருஷமா கட்டுறப்ப அதே மாநகராட்சி அதிகாரிகள் அங்கே போறாங்க, எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க. எப்படி நடந்தது? இல்லை, அதாவது மீன் மார்க்கெட் பிரச்சனை, தயிர் மார்க்கெட் பிரச்சனை, இதெல்லாம் நம்ம பேசுவோம். இந்த பிரச்சனையும் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆவணங்கள் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் காசை வாங்கிக்கிட்டு பண்ணுற வேலைகள்னால தான் இவ்வளவு குழப்பம் வருது. இப்பயும் அந்த பிரச்சனைகள் வந்து தொடர்கள் தலையிட்டு இருக்கிறாங்க. அதாவது புறையோடி போன ஊழல், புறையோடி போன ஒரு நிர்வாகம், அதன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிற கடந்த காலத்தில், அதான் நான் சொன்னேன், அதிமுக காலத்தில் செய்த நடவடிக்கை தவறுகள் மீது நடவடிக்கை எடுக்க கொடுக்கப்பட்ட அறிக்கை கமிஷன் ஏன் அறிக்கை இப்போ வரைக்கும் அறிக்கை கொடுக்குற நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா வந்து ஒரு மறைமுகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் செய்கிற ஊழலை நான் தொட மாட்டேன், நான் செய்கிற ஊழல் நீ தொட மாட்டேன் என்று சில அதிகாரிகளோ சில அரசியல்வாதிகளோ இருந்தால் அதை முறையாக நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டியது மாநில அரசினுடைய பொறுப்பு. எனவே தான் மாநில அரசு ஒன்று இந்த சிஸ்டத்தில், இந்த போர்ட்டல், இந்த நவீன சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனையை முறைப்படுத்தணும். ரெண்டாவது, முறையாக வெளிப்படையான ஒரு விசாரணை செய்து இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். இதில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், நிச்சயமாக உயர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது, நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஒரு தனி நாங்கள் ரெண்டுக்குமான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் தான் சொன்னேன், கீழ்நிலையில் இருக்கிற அலுவலர்கள் மட்டும்தான் இதுக்கு பொறுப்பு என்றால் மேல்நிலையில் இருக்கிற மேலே இருக்கிற அலுவலர்களுக்கு, அதிகாரிகளுக்கு இது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குமா? அதே போல் அதிகாரிகள் மட்டுமே செய்திட முடியுமா? அரசியல் பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமலோ அவருடைய உடன்பாடு இல்லாமலோ ஏதோ அவர்கள் சம்மந்த முடியுமா? கொஞ்சம் தெளிவுபடுத்தலாமா? அரசியல் சைடில் யாருக்கு தெரியாமல் இல்லை, இதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறதுன்றோம். நீங்கள் யாருமே இப்போ வரைக்கும் பேச மாட்டீங்க. பொறுப்பில் இருக்கிறவர்கள் இது பற்றியே அக்னாலஜ் பண்ணுங்க, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, மாநில அரசு இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். யாராக இருந்தாலும் என்னன்னு மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட பொறுப்பாளர்களோ அமைச்சர்களோ மதுரை மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் இது எதிர்க்கட்சிகளினுடைய கை வாகனமாக, ஆயுதமாக போய் பெரிய பிரச்சனைகளை தான் உருவாக்கும். இதில் யார் தவறிழைத்திருந்தாலும் உரிய நடவடிக்கையை உறுதிப்படுத்துவோம் என்பதை மாநில அரசினுடைய பொறுப்பு நபர்கள் மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இல்ல நாங்க இப்போ சிஎம்ஏ இதுல இன்டர்வியூ ஆகி 5 ஜோனல் சேர்பர்சன்ஸ் ரெசிக்னேஷன் பண்ணிருக்காங்க. அது தவிர ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்பர்சன்ஸ் தே ஆல்சோ சப்மிட்டட் தேர் ரெசிக்னேஷன். அப்போ மேயர் வந்து கொடுத்துருக்கிறதாக ரெசிக்னேஷன் சில பேர் சொன்னாங்க, சில பேர் கொடுக்கலன்றாங்க. அவங்களும் ஸ்டெப் டவுன் ஆனாக்க
இது ஒரு நல்ல ஒரு நீங்க கேட்குற மாதிரி டிரான்ஸ்பரண்டா விசாரணைக்கு ஒரு ஏதுவா இருக்குமே. அது நான் முதல்ல ஒரு விஷயத்தை பாராட்டுறேன். இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. எனவே அரசு அதிகாரிகள் வந்து இதன் மீது இதை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டிருக்கிறார்கள். அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். இதன் மீது மாநில அரசு அரசியல் ரீதியாக எடுத்திருக்கிற முயற்சியும் பாராட்ட வேண்டிய விஷயம், அது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த விசாரணை இவ்வளவு காலம் நீண்டு கொண்டிருப்பதும், இந்த விசாரணையை இன்னும் அழுத்தம் திருத்தமாக செய்து இது சார்ந்த ஒரு கருத்தை மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் மாநில அரசுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துகிற விஷயமாகத்தான் இது இருக்கும். இது வந்து இப்போ எண்ணிக்கை என்ன இருக்குது, இதனுடைய அளவு கமிஷனர் கொடுத்துருக்கிற நம்பர் ரொம்ப குறைவான நம்பர், முன்னாள் கமிஷனர் கொடுத்துருக்கிற நம்பர். அந்த எஃப்ஐஆர் இந்த இப்போ கையில் இருக்குது, இதில் இருக்கிற நம்பரும் நமக்கு தெரியும். ஆனால் வெளியில் 100 கோடி 200 கோடின்னு வந்துக்கிட்டு இருக்குது. இதை மறுக்க வேண்டிய உண்மைனா ஏற்றுக்கலாம், இல்லைன்னா மறுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அதை வந்து அரசு பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதை வந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிபிஐஎம் வந்து நீங்களும் ஒரு இண்டிபெண்டா ஒரு விசாரணை பண்ணியிருக்கீங்க. இந்த ஊழலுடைய வால்யூம் என்ன அப்படின்னு அது என்ன சார்? வாட் இஸ் தட்? நான் அதாவது நண்பர்களே, நிச்சயமாக அரசு காவல்துறை மட்டுமே நம்புகிற கட்சி சிபிஎம் அல்ல. எங்களுக்கு மக்களோடு நெருக்கமான உறவு இருக்கிறது. அதில் இருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கிற தகவல்களில் இருந்து தான் நாங்கள் இந்த மாநகராட்சியில் எழுப்பினோம். கடந்த 28ஆம் தேதி அது அறிக்கையே மிக வலிமையான ஒரு அறிக்கை, மாவட்ட செயலாளர் பேரில் இருக்கிற கருங்க. எனவே இது மிக விரிவாக நான் வந்து இது என்னுடைய 2 பரிமாணத்தை சொல்கிறேன். ஒன்று, மதுரை மாநகராட்சியில் முழுமையாக ஒரு அலுவலகமே போட்டு ஒரு ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி இருக்கிறது அப்படின்றப்ப அது வெறும் சிலராக மட்டுமே இருந்திருக்க வாய்ப்பில்லை. பாதிக்கப்பட்ட மக்களும் இருந்திருக்கிறாங்க. மக்களும் இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்கிற பொழுது போய் பெரிய நிறுவனங்கள் கூட, எங்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய நிறுவனம், எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்குது, இவங்க போய் இந்த வரி குறைப்புக்கு எதுக்கு இப்படி ஒரு விஷயத்துக்கு போனாங்க? அவ்வளவு பெயர் பெற்ற நிறுவனங்கள், நான் பெயர் சொல்ல விரும்பலை. எனவே ஏதோ ஒன்று ஒரு கோடி போய் கட்டணுமா, அதுக்கு பதில் 50 லட்சத்தை கட்டிட்டு 20 லட்சம் அவங்களுக்கு லாபம் என்று அவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க. எனவே இது முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மின்னணு துறையிலான இந்த போர்ட்டல் முறையே சரியல்ல. எனவே அதை வந்து அரசு வந்து பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இல்லை பேசவே இல்லை. நான் நீங்கள் திசா மீட்டிங்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்மார்ட் சிட்டியில் இங்கே நாம தான் முதல்ல மாநிலத்தில் இதை கலப்பணும். அதைத்தான் வந்து அவங்க மாநிலம் முழுமையாக ஸ்மார்ட் சிட்டியில் நடந்திருக்க ஊழலுக்கான ஒரு IAS அதிகாரிகள் தலைமையிலான ஒரு விசாரணைக்கு மாநில அரசு வந்து நியமித்தது. இப்போ எங்கள் கேள்வி, மீண்டும் அது உள்பட வந்து நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க? ஊழலுடைய பிரச்சனைகளில், மாநகராட்சியுடைய ஊழல் பிரச்சனைகளில் அது உள்பட அரசு விரைவாக வெளியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எதுங்க இப்போ போட்டிருக்காங்கன்னு சொல்ல, ஒரு அலுவலகமே செயல்பட்டுருக்குன்னு நீங்கள் தான் வளைச்சு எழுதுறீங்களே. ஏன்னா நீங்கள் ஏன்ட்ட கேட்குறீங்க? ஆஃபீஸ் போட்டிருந்து ஆஃபீஸில் தான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ஆகிருக்கு. 2024 செப்டம்பருக்கு முன்னாடி அவர் தினேஷ் சார் கொடுத்த அறிக்கைக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே கவுன்சிலர் டீம் தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க தான் இந்த புகாரை போய் ஃபர்ஸ்ட் கொடுத்ததாக செல்லூர்ராஜன் சொல்லியிருக்காங்க. எங்கே கொடுத்தாங்க? யார்கிட்ட கொடுத்தாங்க? கமிஷனர்கிட்ட கொடுத்துட்டாங்க. எங்க காப்பி கொடுக்க சொல்லுங்க. இந்த நான் மாநகராட்சியில் துணை மேயர் பேசுனதுக்கான என்ன டேட்டு என்ன வேணும்னு உங்களுக்கு நாங்கள் அறிக்கை கொடுக்குறேன். கார்பரேஷன் ஆணையாளர் வந்து காவல்துறை ஆணையாளருக்கு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அதிமுக இதில் மாமன்றத்தில் பேசியதாகவோ ஆணையர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதாகவோ தாராளமாக கொடுத்தா ஏற்றுக்கு போகிறோம். இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இது வரைக்கும் அவங்க வந்து கமிஷனர்கிட்ட காவல்துறை ஆணையரிடம் பெட்டிஷன் கொடுத்துருந்தா அது உங்களுக்கு எனக்கு தெரியாமல் இருக்குது. யார்கிட்ட? செப்டம்பர் 30ஆம் தேதி மரியாதைக்குரிய தினேஷ்குமார் ஈயாப்பா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் ரிட்டன் கம்ப்ளைண்ட்டு. நம்முடைய கேள்வி என்பது, அவர் வந்து அவர் அளவில் தெரிஞ்சு அறிந்து அவர் ஒரு இன்டர்னல் டீம் போட்டு தெரிஞ்சு கொடுக்குறாரு. இது வந்து முழுக்க வந்து இணைய வழியில் நடக்கிற குற்றம். அதனால தான் அவர் வந்து கமிஷனரை கொடுத்தாலும் சைபர் கிரைம் வந்து பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து அது வந்து பொருளாதார குற்றத்துக்கு போயிருக்கு. இது இன்னும் ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டியது என்று தான் நாங்கள் கருதுகிறோம். எனக்கு ஸ்மார்ட் சிட்டியோட இது பெரிய ஊழலா?
வாட் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் கம்யூனிஸ்ட். ஓகே. ரெண்டாவது வந்து மேயர் வந்து அவங்களும் ஸ்டெப் டவுன் பண்றதுல என்ன உங்களுக்கு என்ன ஹெசிடேஷன்? அதை டிமாண்டுன்னு வேணும், அதை ஒரு ரிக்வெஸ்டாவோ ஒரு அப்பீலாவோ சொன்னா என்ன? இல்லை மேயர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையானு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எதுக்கு ஸ்டெப் டவுன் பண்ண போகிறோம்? இல்லை, அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்துங்க. விசாரணையில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுங்க. சம்மந்தப்படாதவங்கள நீ நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையான விசாரணை தேவை, விசாரிக்க மீது நம்பகமான நடவடிக்கை தேவை. அது சம்பந்தமாக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது. அரசு அந்த பொறுப்பை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. 24 அந்த டைம் தான் நடந்திருக்கு, அல்ல அதுக்கு முன்னாடி காலங்களே அது நடந்திருக்கு? இது முக்கியமான கேள்வி. செப்டம்பர் 30 மாநகராட்சியினுடைய ஆணையர் தவறு நடந்திருக்கு என்று ஒரு மனுவை கொடுக்குறாரு. அதன் மீது முறையாக விசாரணை நடத்தினா தான் அந்த தவறினுடைய அந்த குற்றத்தினுடைய அளவு தெரியும். இல்லைன்னா அது பூரா கற்பனையில் சொல்கிறதா தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த 1 வருஷம் தான் நடந்துச்சா, 2 வருஷம் தான் நடந்துச்சா என்று. அதாவது இது என்ன எந்த அளவுக்குன்னா, ஒரு பில் கலெக்டர்லேருந்து நீங்கள் எந்த வார்டில் வந்து நீங்கள் வந்து வரியை கொண்டு வாங்க நான் பண்ணுறேன்னா, எல்லாருடைய பாஸ்வேர்டும் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. ஆணையாளருடைய பாஸ்வேர்டே வந்து கடவுச்சீட்டே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆணையாளருடைய கடவுச்சீட்டு பயன்படுத்தினால் நீங்கள் எதுவும் செய்யலாம், அதுக்கு எந்த அளவும் கிடையாது. எனவே இந்த குற்றத்தின் அளவை நாம் இப்போ சொல்லுவது அனுமானமாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1 கோடி தான் அப்படின்னா, அல்லது 100 கோடியா அல்லது என்னன்றது நமக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இது மதுரை சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டுமே நாங்கள் கருதலை. அதனால தான் நான் சொல்லேன், சென்ட்ரல் இந்த 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 சிஸ்டத்துலேயே ஏதோ பிரச்சனை இருக்குங்க. சரி, இதனால வந்து இந்த ஒரு கரப்ஷன் இஷ்யூ நீங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து இது ஒரு மேஜர் இஷ்யூவாக பார்க்குறீங்க. இதனால வந்து பொலிட்டிக்கலாக அலையன்ஸ் விஷயத்தில் ஏதாவது ஏன்னா இது மதுரைக்கு மட்டும் உட்படாதுன்னுட்டும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் அப்படிங்கும்போது ஒரு அலையன்ஸ் மாற்றத்துக்கு இது ஏதாவது ஒரு அதை உடனடியாக நிராகரிச்சிருங்க சார். எடப்பாடி பழனிசாமியினுடைய நீங்கள் டோன் புட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய அழைப்பை எங்கள் மாநில செயலாளர் நிராகரித்திருக்கிறார். இது சதிவலை என்று சொல்லியிருக்கிறார். எனவே இது வந்து மாநகராட்சி என்ன ஆகுதுன்னா, மாநகராட்சி சம்பந்தப்பட்டதை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் சொல்கிறார், இதை முழுமையாக விசாரிங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோமே தவிர இதுக்கு அலையன்ஸுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்திடுவோம். நாங்கள் ஏடிஎம்கே சேர்த்தான ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பற்றி பேச உங்களுக்கு இது இல்லை. 2 பார்ட்டு. ஏடிஎம்கே எது வரைக்கும் மாமன்ற கூட்டத்தில் சைலண்டாக இருந்தாங்கன்றதும், இப்போ எங்களையெல்லாம் வந்து சேர்த்து அவங்க வந்து சொல்கிறதுன்றது இடம் இருக்கு இல்லையா, அதனால தான் நான் இதை வந்து திருப்பி சொல்கிறேன். ஒன்று, இதுக்கும் அலையன்ஸுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதை முதல் திருப்பி, இது அலையன்ஸ் என்பது அரசியல் ரீதியாக எடுக்கிற முடிவு. அந்த முடிவில் நாங்கள் பல தடவை இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். ரெண்டாவது, எடப்பாடி அவர்கள் பேசுனதையும் நாங்கள் வந்து தெளிவுபடுத்திட்டாரு. கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இல்லைன்னாரு. அப்புறம் சிதம்பரத்தில் வந்து ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம்னாரு. இல்லாதவர் எதுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்க? ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்கிற அளவுக்கு முக்கியமானவங்களும் அங்கேயே இல்லைன்னு சொன்னீங்க. எனவே முதல் நாள் பேசுகிறத ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நாள் பேசுங்க அப்படின்னா எடப்பாடிக்கு நம்ம சொல்லலாம். அதான் அதில் சொல்ல வேண்டியது. இந்த பிரச்சனை சம்பந்தமாக மாநகராட்சியுடைய ஆணையரே முன்வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்பது அரசு நிர்வாகமே கம்ப்ளைண்ட் பண்ண அர்த்தம். அந்த வகையில் நான் பாராட்டுறேன், நல்ல விஷயம். அது செப்டம்பர் 30 பண்ணியிருக்காங்கன்றீங்க. ஒரு ஆணையர் வந்து பல அழுத்தங்கள் இருந்திருக்கும் அவருக்கு, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி பல அழுத்தத்தை தாண்டி அவர் கொடுத்துருக்காரு. 8 மாதம் என் கிடப்பில் போட்டாங்க. அதுதான் பதில் சொல்லுங்கன்ற நான். நாங்கள் எங்களுடைய அறிக்கையாக தானேங்க, எங்களுடைய அறிக்கை 28ஆம் தேதி அறிக்கையே இந்த பிரச்சனை சம்பந்தமாக விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும், வெளிப்படையான விசாரணை செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உயிர் இருக்கும். எவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டாங்க, யார் சம்மந்தப்பட்டாங்க, இவருக்கு பொறுப்பு இருக்கா, இவருக்கு பொறுப்பு இருக்கா, இவங்க யாருமே பொறுப்பு இல்லாமல் ஒரு பில் கலெக்டர் மட்டுமே இதை செஞ்சிட முடியுமா, அல்லது ஒரு ஏசி மட்டுமே செஞ்சிட முடியுமா அப்படின்ற கேள்விலாம் இருக்குது. ரெண்டாவது, இதனுடைய ஆழம் மிகப்பெரியதுன்னு நான் சொல்கிறேன். மாநில அளவிலான விஷயம், இந்த போர்ட்டலுடைய டெக்னிக்கல் விஷயத்தை சொல்கிறேன், கரப்ஷனை சொல்லலை நான். மாநில அளவில் கரப்ஷன் நடந்துச்சு இந்த பிரச்சனையில் அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது டெக்னிக்கலாக இந்த போர்ட்டல், நீங்கள் எப்படி கமிஷனருடைய வந்து பாஸ்வேர்டுக்கு அவருக்கு ஏன் ஓடிபி வரமாட்டேங்குது, போர்ட்டலை மெயின்டைன் பண்ணுற தனியார் நிறுவனங்களா அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ஏன் ஒவ்வொரு கார்பரேஷனுக்கும் தனித்தனியாக இருந்த போர்ட்டலை ஏன் வந்து அர்பன் ட்ரீன்ற சென்ட்ரல் போர்ட்டலுக்கு கொண்டு போகிறீங்க? அப்படி கொண்டு போகிற பொழுதே பல கட்டுரைகள் வந்துச்சு, இது வந்து நாளைக்கு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ இங்கே இருக்கிற அந்த ஒரு பில் கலெக்டர் தான் வந்து மற்ற எல்லாருமே வந்து வேறு வாய்ப்பே இல்லையான்ற கேள்வியெல்லாம் இருக்குது. எனவே இதெல்லாம் சேர்த்து வெளிப்படையான விசாரணை,
உரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது சம்பந்தமாக மதுரை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, அரசுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். துணை மேயர் இல்ல, துணை மேயரே இப்போ இருந்தும் நமக்கு இவ்வளோ லேட்டாக வருதுங்கிறது தான் இப்போ கேள்வி வருது. இல்லை, ரெண்டு விஷயங்க. துணை மேயர் இருந்தும் துணை மேயர் உள்ள பேசுறாரு ஒன்று. ரெண்டாவது, துணை மேயர் அப்படின்றதுக்கு நிர்வாக ரீதியாகவோ இதுவாகவோ எந்த ஒரு அதிகாரமும் இல்லை எந்த துணை மேயருக்கும். எனவே அதுவே பொருத்தம் இல்லை அப்படின்றதையும் சேர்த்து சொல்கிறோம். ஆனாலும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய துணை மேயராக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால தான் ஊழலுக்கு எதிராக இவ்வளவு உறுதியோடு நாம் வந்து மாமன்ற கூட்டத்திலேயே பேசியிருக்காரு. இந்த கீழடி விவகாரத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு, திருத்தம் செய்து தரமாட்டேன், அந்த குற்றத்துக்கு துணை போக விரும்பவில்லை அப்படின்னு ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இன்னும் தொடர்ந்து அந்த அழுத்தங்கள் நிறையா இருக்கா, என்னதான் நடக்குது? அதாவது வந்து இன்னைக்கு காலையில் மரியாதைக்குரிய ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கை என்பது அவருடைய பேட்டியை காலையில் பார்த்தோம். உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. ஒரு மனிதர் வந்து இவ்வளவு தூரம் வேட்டையாடப்படுகிறார். இங்கேருந்து அசாமுக்கு இந்தியாவினுடைய கிழக்கு கடைசிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு. அங்கேருந்து இந்தியாவின் மேற்கு கடைசி கோவாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு. நீதிமன்றம் தலையிட்டு சென்னைக்கு வருது. திருப்பி இங்கேருந்து டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு. இப்போ நீங்கள் வந்து நோட்டீஸ் ஏஎஸ்ஐயின் போன மாதம் 21ஆம் தேதி நோட்டீஸ் கொடுத்த பிறகு மீண்டும் வந்து நொய்டாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாரு. இது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல, எவ்வளவு மன அழுத்தத்தை ஒரு அதிகாரிக்கு கொடுக்கும். இவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் கூட நான் கண்டறிந்த உண்மைக்குத்தான் நான் விசுவாசமாக இருப்பேனே தவிர அதை மாற்றச் சொன்னால் நான் செய்ய மாட்டேன், அது ஒரு குற்றம் அப்படின்னு இருக்காரு. அது மிக மிக முக்கியமான வார்த்தை. அந்த கருத்து எங்கே இருந்து வருது? அந்த உண்மையிலிருந்து நான் கண்டறிஞ்சிருக்கேன். இதை நீங்கள் இதுக்கு மாற்றினா அது ஒரு கிரைம், அந்த குற்றத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய உறுதி, ஒரு அரசு ஊழியர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் தான் எவ்வளவு உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணம் என்பதை நாம் வந்து சொல்லிக்கிறோம். அதே போல் இன்றைக்கு வந்து ஸ்ரீராமன் அவர்களை வைத்து அறிக்கை எழுதுவதற்கு நடக்கிற முயற்சி என்பது திட்டமிட்ட ஒரு தமிழ்நாடு விரோத நடவடிக்கை. இல்லைன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் வந்து 2017ஆம் ஆண்டு வெறும் 10 குழிகள் மட்டுமே தோண்டினார். அதில் ஒரு குழி கூட தாய் நிலம் வெர்ஜின் சாயில் வரைக்கும் தோண்டலை. ஆனால் நம்முடைய மதுரை ஊடக நண்பர்களுக்கு தான் அவர் பத்திரிகையாளர் குறிப்பு வெளியிட்டார். இன்னும் அதனுடைய நகல் எங்கிட்ட இருக்குது. கீழடியில் தொடர்ச்சியான கட்டுமானமோ தொடர்ச்சியான அகழாய்வுகளோ இதோ இல்லாதனால் அகழாய்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, எனவே ஏஎஸ்ஐ அகழாய்வை விட்டு வெளியேறுகிறது என்ற அறிக்கை கொடுத்துட்டு போனவர். வெளியேறதுக்கு சொல்லிட்டு போனவர்கிட்ட இப்போ கூப்பிட்டு அறிக்கை கேட்குறாங்க. ஏன்னா இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையில் இருக்கிற பிரச்சனையாக அவர்கள் கருதுவது கீழடி நாகரீகம் என்பது கிமு 8ஆம் நூற்றாண்டு துவங்கி 5ஆம் நூற்றாண்டு வரை என்ற துவக்க காலத்தை கொண்டுள்ளது என்பதாய் கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையினுடைய வந்து கூற்று. இந்த கூற்றை தான் அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இதை ஏற்றுக்கிட்டா வட இந்தியாவில் இருக்கிற முதல் நகர நாகரீகத்திற்கு முன்னால் இது வந்தது. அப்படின்னா நகர நாகரீகமே வந்து தென்னிந்தியாவில் தான் உருவாச்சா என்ற கேள்வி வந்து உருவாகுது அவங்களுக்கு. எனவே அதை நிராகரிக்கிறாங்க. இப்பொழுது ஸ்ரீராமன் மூலமான அறிக்கை அவர்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு பக்கம் ஸ்ரீராமன் மூலமான அறிக்கையை வெளியிட சொல்லிவிட்டு இன்னொரு புறம் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அறிக்கையை நிராகரிக்கிற திருத்த வேண்டும் என்று கேட்கிற ஒரு அரசியலை ஏஎஸ்ஐ வெட்ட வெளிச்சமாக செய்கிறது. அதற்கு காரணம் உண்டு. பாஜக அரசு பொருளாதார ரீதியாக ஊழல் ரீதியாக மற்ற எல்லா விஷயத்திலும் சமரசம் செய்து கொள்ளும். அவர்களுடைய தத்துவார்த்த நிலையில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். கீழடி விஷயம் என்பது பாஜகவின் இந்துத்துவாவினுடைய அரசியல் தத்துவார்த்த நிலையோடு நடக்கிற முக்கியமான மோதல். வேத நாகரிகம்தான் பழமையானது என்ற அவருடைய கூற்றை பொய்க்க செய்கிற உண்மை அல்ல என்பதை நிரூபிக்கிற ஒரு விஷயம் கீழடி. எனவே தான் கீழடி உண்மைக்கு எதிராக இவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் எளிதில் முடிய போவதும் இல்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணன் பின்னாடி தமிழ்நாடு அரசும் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், என்ன அவருக்கு சமூகம் இல்லை, நிறைய மாண்புமிகு தமிழக முதல்வரே வந்து போன முறை வந்து வெளியிட்டிருந்தார். அனைத்து எனக்கு தெரிந்து பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு ரத்தன கம்பளம் விதிக்கிற எடப்பாடி வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் பற்றி இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கிறதா தெரியலை. ஏன்னா நீங்கள் வந்து திட்டமிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியினுடைய அறிக்கையை நிராகரித்து நீங்கள் வந்து போதுமான ஆய்வு ஆதாரம் இல்லை என்று அறிக்கை கொடுத்துருக்குறாங்க.
எனவே இன்னும் எழுதி கொடுங்க. இவ்வளவு வெளிப்படையாக நடந்துக்கிருக்கு. இதை பற்றியெல்லாம் வந்து எடப்பாடியோ மற்றவங்களோ பேச தயாராக இல்லை. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டு மக்கள் உறுதுணையாக ஒருங்கே இருக்கிறார்கள். இது வந்து ஒரு கிடைக்கற்கரிய ஒரு விஷயம், நம் காலத்தில் கிடைக்கற்கரிய ஒரு விஷயம். இதை நாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து 50 ஆண்டுக்கு முன்னால் கிடைத்திருந்தால் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய 17 படங்கள் இருக்குது. அதில் முதல் படம் இந்து சமவெளி நாகரிகத்தினுடைய படம். 2வது படம் வேத நாகரிகத்தை விளக்குகிற படம். கீழடி 50 ஆண்டுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய படம் முதலாவதாகவும் 2வது படமாக கீழடியினுடைய கண்டுபிடிப்பின் படங்கள் இடம்பெற்றிருக்கும். 3வது தான் வேத நாகரிகத்தை பற்றிய படம் இடம்பெற்றிருக்கும். 50 ஆண்டுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா அரசியல் சாசனத்திலே இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு படமாக கீழடியின் படம் இருந்திருக்கும். இவ்வளவு முக்கியமான விஷயத்தை காப்பாற்ற வேண்டியது சமகாலத்தில் நம்ம அனைவருடைய பொறுப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.